இஸ்லாம் ஒரு தந்தையை எப்படி பார்க்கிறது, ஒரு தந்தைக்கான கண்ணியத்தை எப்படி கொடுக்க, நான் உழைத்து சம்பாதிக்கிற எல்லா பொருளாதாரங்களையும் எல்லா பணத்தையும் என்னுடைய தந்தை முழுமையாக சொந்தப்படுத்திக் கொள்கிறார், என்னிடத்திலே இருந்து அபகரித்துக் கொள்ளும் அந்த தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருக்கும். தன் மகன் அடுத்தவர்களுக்கு முன்னால் தன்னை அவமானப்படுத்தி விட்டானே, தன்னை கூனி குறுக வைத்து விட்டானே என்கிற குமுறல் அந்த தந்தையினுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிற தந்தை யாருக்கும் தெரியாமல் மௌனமாக ஒரு கவி பாடுகின்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகனுடைய பொருளாதாரத்தை, உங்கள் மகன் சம்பாதிக்கிற விஷயங்களை எல்லாம் ஏன் முழுமையாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த இடத்தில் வைத்து சொல்லுகிறார், அன்னக ரசூலுல்லாஹ், அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லி உங்களை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய உலக்குமுறலை வெளியிடும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதினால் அவர் குமுறிய அந்த குமுறலையும் அந்த புண்பட்ட நெஞ்சையும் பார்த்துவிட்டு அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த வமாலுக லி அபீக், நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.